தமிழகத்தில் பராமரிப்புக்காக பணிமனை செல்லும் பேருந்துகளை எல்லாம் ஏதோ மக்கள் பயன்பாட்டில் இருப்பது போன்று செய்தியாக்குகிறார்கள் என அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டார். ஒரு வாகனம் பழுதுபட்டு போனால் அந்த வாகனத்தை டெப்போவுக்கு எடுத்து சென்று சரி செய்ய வேண்டியது அவசியம். நேற்றைக்கு மதுரையிலே போகின்ற பொழுது ஒரு தாழ்தள பேருந்து அது சாலையில் இருக்கின்ற ஸ்பீடு பிரேக்கரில் இடித்த காரணத்தினால் அந்த கதவு உடைந்து விடுகிறது. பணிமனைக்கு எடுத்து செல்வதற்கு அந்த பேருந்து போகிறது. அதை எடுத்து மக்கள் பயணிக்கின்ற பேருந்தில் கதவு உடைந்து அப்படியே பயணத்தை செய்கிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்படுகிறது. இது போன்ற செய்திகள் தான். இன்னொரு காஞ்சிபுரம் பகுதியிலே ஒரு பேருந்தில் சைலன்சரில் ஓட்டை விழுந்து போய் வந்த காரணத்தினால் அது பேருந்து பணிமனைக்கு செல்கிறது. அது மக்கள் பயன்பாட்டில் இருப்பது போல ஒரு புகைப்படத்தை போட்டு அதற்கு வடிவேலு காமெடி வசனத்தை எல்லாம் போட்டு செய்தியாக்குகின்ற சூழல் இருக்கிறது. அது அவர்கள் பொழுதுபோக்கு. அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி மக்களுக்கான சேவை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே 20,000 பேருந்துகளை கொண்ட ஒரு பெரிய போக்குவரத்து நிறுவனம் அரசுக்கு சொந்தம் என்றால் அது தமிழ்நாட்டில் இருப்பது தான். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலே மூலை முடுக்கில் இருக்கின்ற குக்கிராமங்கள் வரை மக்களுக்கு இந்த சேவை கிடைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.